ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஹலோ டு சமையல். இன்றைக்கி நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா மோர் குழம்பு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இன்னொரு ஜாரில் புளிப்பில்லாத தயிர் 1 கப் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி மோர் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மோரை ஆட் பண்ணிக்கலாம். மோரை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. அப்படி கொதிக்க விட்டால் மோரெல்லாம் நல்லா திரிஞ்சு நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி ஃபோட்டோவை என்னோடய இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. என்னோடய இமெயில் ஐடி hello2.com@gmail.com. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது மோர் குழம்பு பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபியை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நம் பாரம்பரிய சமையலை போற்றுவோம். நன்றி.